என் பேர் ஏந்தல் ராமலிங்கம், தலைமை கழக பேச்சாளர், அரியலூர் மாவட்டம். நான் ஆரம்ப காலத்திலேருந்து புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து இந்த இயக்கத்தில் இருந்திருக்கேன். தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா தலைமையேற்று நான் பணியாற்றியிருக்கேன். அடுத்தபடியாக அம்மா மறைவுக்கு பிறகு சின்னத்தாய் புரட்சித்தாய் அம்மா அவருடைய தலைமையை நாங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அம்மா அவருக்கு சூழ்நிலை காரணமாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கி விட்டு போனார். அதுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய கட்சியையும் ஆட்சியையும் தன்னுடைய குடும்ப சொத்து மாதிரி நினச்சிக்கிட்டு அம்மாவையும் சின்னம்மாவையும் சேர்க்க மறுக்கிறாரு, ஓபிஎஸ்ஸையும் சேர்க்க மறுத்தார். யாரையுமே சேர்க்க முடியாமல் தள்ளாடிக்கிட்டு இந்த கட்சி இன்னைக்கு துண்டு துண்டாக உடஞ்சி போயிருக்கு. அப்படி இந்த கட்சியை சீரழித்து ஏற்றி விட்ட ஏணியை தள்ளி விட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டார். அதிமுகவுக்கு ஒரு பக்கம் விரோதியால் இந்த கட்சியை அழிக்க முடியல, ஆனால் துரோகி அழிச்சிருக்கான். இன்றைக்கி அம்மாவால் உருவான எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு நச்சு பாம்பு இன்றைக்கி இந்த கட்சி ஆலமரம் போல அம்மா வளர்த்து விட்ட இந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக செதைச்சி ஒவ்வொரு கிளையாக வெட்டி இந்த கட்சி எங்கே இருக்குன்னு தேடுற அளவுக்கு ஆயிடும் போட்டிருக்கு. அதனால் மாண்புமிகு சின்னம்மா இந்த கட்சியை வழி நடத்தி போனாதான் இந்த கட்சி உருப்படும், தமிழக மக்கள் வாழ்வாங்க. புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மாவால் காப்பாற்றப்பட்ட இயக்கம், அந்த இயக்கத்திற்கு ஒரே விடிவெள்ளி மாண்புமிகு சின்னம்மா தான். வணக்கம், என் பேர் சங்கர், அரியலூர் மாவட்டம். நான் உடையார்பாளையம் நகர செயலாளராக ஓபிஎஸ் அணியில் இருந்தேன். இப்போ புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய தலைமையை ஏற்று அவங்க யாரை வேட்பாளராக நடத்துகிறாங்களோ இந்த 2026 அவங்கள வெற்றி பெற செய்யறதுக்காக நாங்கள் முழு மூச்சோட பாடுபடுவோம். நான் தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம், பாபநாசம் கிழக்கு ஒன்றியம், திருமண்டங்குடி ஊராட்சி, புளியம்பாடி கிழக செயலாளராக அதிமுகவில் 10 வருஷம் வீராசாமி ஓபிஎஸ் அணியில் கிழக்கு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதியாக இருந்திருக்கேன். அவங்க செயல்பாடுகள்லாம் சரியில்லைங்கிறதான் சின்னம்மா தலைமை ஏற்று அவங்க இந்த கழகத்தை வழிநடத்த வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்க வேண்டும், தமிழகத்து முதல்வராக சின்னம்மா வர வேண்டும் என்ற ஆசையோடு, நல்ல ஆசையோடு இந்த கட்சியில் இணைந்திருக்கு. பொறுமையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் எங்கள் பூலோகத்தின் அதிசயமாக இருக்கக்கூடிய தியாக தலைவி சின்னம்மா அவர்கள். மாண்புமிகு அம்மாவினுடைய மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கம் சின்னாபின்னமாகிவிட்டது. இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த முடிவை அவர் எடுக்கவில்லை என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இயக்கம் அழிந்துவிடும். அதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி கட்டி காப்பாற்றினாரோ அதே நிலைப்பாட்டை இன்றைக்கு தியாக தலைவி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அம்மா என்ன முடிவெடுத்தாலும் அம்மாவினுடைய முடிவுக்கு பின்னால் அணிவகுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காகத்தான் நாங்கள் இந்த இடத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். தியாக தலைவியை சந்தித்தும் நல்ல சில கருத்துக்களை, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எங்களிடத்திலே எடுத்துரைத்தார்கள். அனைவரும் உறுதியாக இருக்கிறோம். இந்த தேர்தலோடு எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த துரோகிக்கு முடிவுரை எழுத வேண்டும் என்று அத்தனை பேரும் முடிவெடுத்து வைராக்கியமாக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். அந்த முடிவுரையும் எழுதுவோம்.